சென்ற 4 பதிவுகளில் ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படியாக தேவன் நம்மளை வழிநடத்தினார், ஆதாமுக்கு 3 கட்டங்கள், நமக்கு 3 கட்டங்கள். பிறகு அடுத்த பதிவுகளில் வெளித்தோற்றமாகிய மனிதனுடைய ஓடுக்கு, அதாவது சரீரமாகி அதுக்கு 5 புலன்கள், உள்ள இருக்கிற ஆவிக்கு 5 புலன்கள், ஆத்மாவில் பாருங்கள், விசுவாசம் என்னக்கூடிய தேவன் ஒரு புலனை வைக்கின்றார். ஒன்று விசுவாசமாக இருக்கும் அல்லது அதற்கு எதிராக அவிசுவாசமாக இருக்குது என்பதை பற்றி சென்ற 2 பகுதிகளில் பார்த்தோம். இப்பொழுது நாம் இந்த 5 புலன்கள் தேவன் நமக்கு உலகத்திலே வாழக்கூடிய இந்த உலக பொருள்களை, அந்த பொருள்கள் மீது நம்ம சார்ந்து வாழும்படியாகத்தான் இந்த 5 புலன்களை கொடுத்திருக்கின்றார். இந்த 6வது புலன் நம்மளை எப்படி வழிநடத்துகிறது? இந்த 6வது புலன் கர்த்தர் ஏன் நமக்கு தர வேண்டும் என்பதை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்கலாம் இன்றைக்கு. இதுவரை சண்டையிட்டவைகளில் மிகப்பெரிய யுத்தம். தயவு செய்து இந்த செய்தியை யூடியூபில் யார் கேட்கிறீர்களோ தயவு செய்து இதுவரை சண்டையிட்டவைகளில் மிகப்பெரிய யுத்தம் என்ற செய்தியை கேளுங்கள். மேம்பட்ட புலன் என்ற செய்தியை கேளுங்கள். சாத்தானுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள போராட்டம் என்ற செய்தியை கேளுங்கள். பிசாசியல் என்ற செய்தியை கேளுங்கள். அதே போல விசுவாசம் என்பது 6வது புலன் என்ற செய்தியை கேளுங்கள். இந்த செய்தியெல்லாம் நீங்கள் கேட்கின்ற பொழுதுதான் நாம் இன்றைக்கு 6வது புலனை பெற்றுக்கொண்டோமா இல்லையா என்பதை நீங்கள் வார்த்தை கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். உங்க சபை டீக்கன்ட்ட கேட்காதீங்க, உங்க சபை போதகத்தை கேட்காதீங்க, எந்த மனுஷன்ட்டு கேட்காதீங்க. நீங்களாகவே செய்தி எடுத்து இந்த செய்தியை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் வேத வார்த்தை கொண்டு உங்களிடத்தில் பேசுகின்ற பொழுதுதான் நீங்கள் யார் என்று நீங்களே ஆராய்ந்து வார்த்தை கொண்டு ஆராய்ந்து பார்ப்பீர் என்றால் நீங்கள் 6வது புலனை பெற்றுக்கொண்டீர்கள் இல்லை என்பதை நீங்களே உங்களை ஆராய்ந்து பார்த்து கொள்ள முடியும். பாருங்கள், இதுவரை சண்டையிட்டவைகளில் மிகப்பெரிய யுத்தம், த கிரேட்டஸ்ட் பேட்டில் எவர் ஃபைட், மார்ச் மாதம் 11ஆம் தேதி 1962ஆம் ஆண்டில் கொடுக்கப்பட்ட செய்தியில் 104வது பேரா முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். என்ன நடந்தது? நீங்கள் முதலில் வாய்க்காலை திறந்து கொடுக்க வேண்டும். நீங்கள் இராணுவ வீரராகிய பசுத்த ஆவியை போர்க்களத்தில் நிறுத்தி தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஏனென்றால் இன்னைக்கு இந்த உலகத்தில் பாருங்கள், சிந்தை தான் போராட்டம். உங்களுக்கும் பிசாசுக்கும் எப்படி போராட்டம் வருகிறது? சிந்தையில போராட்டம் வருகிறது. அதுதான் மிக பெரிய போர்க்களம். கர்த்தருடைய வார்த்தையை மறுதலிப்பதற்கு அவன் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், நான் அதை கொஞ்சம் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16 முதல் நான் 18 வரைக்கும் வாசிக்கிறேன். அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர்கள், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அந்த நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அப்ப பேச என்ன பண்ணிடுறான்? அவனுடைய முத்திரையை எங்க வச்சாரான்? சிந்தையில வைக்கிறான். தேவனும் என்ன செய்கிறார்? அவருடைய முத்திரையாகிய பசுத்தாவியும் பாருங்கள் ஒரு மனிதனுடைய சிந்தையிலே வைக்கின்றார். இந்த சிந்தையில வைக்கப்பட்ட இந்த வார்த்தை தான் உங்கள் ஆத்துமாவாகிய இருத்துக்குள்ள சென்று அங்கே அது விசுவாசிக்கின்ற பொழுது அந்த விசுவாசிக்கிற வார்த்தைகள் தான் உங்கள் ஆத்துமா, ஆவி, சரீரத்தை வழிநடத்துகிறது. இந்த வாய்க்காலின் தண்ணி எப்படி ஓடிப்போய் எல்லா விதமான வயலுக்கும் நீர் பாய்ச்சுகிறதோ அதே போல இருதயத்தில் ஏற்படுகிற விசுவாசம் உங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு வழிநடத்துகிறது. அதே இருதயத்தில் அவிசுவாசம் ஏற்படுகின்ற பொழுது அது கர்த்தருடைய வார்த்தையை மறுதலிக்க வைக்கின்றது. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் இராணுவ வீரராகிய பசுத்தாவியை போர்க்களத்தில் நிறுத்தி தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லுகின்றார்.
பரிசுத்த என்பது என்ன? விசுவாசம். அது 6வது புலன். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். என்ன நடந்தது? நீங்கள் முதலில் வாய்க்காலை திறந்து கொடுக்க வேண்டும். நீங்கள் இராணுவ வீரராகிய பரிசுத்த போர்க்களத்தில் நிறுத்தி தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரே வார்த்தை. அவர் அங்கு நின்று கொண்டிருக்கின்றார். அப்படியானால் எதுவும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. மற்ற வாய்க்கால்கள் அனைத்துமே சுத்தம் செய்யப்பட்டு திறந்து கொடுக்கப்பட்டுவிடும். பழைய பாய்லர்களில் உஷ்ணம் செலுத்தும் குழாய் அடைத்து கொண்டு நின்று விடுவது போல் நீங்கள் தீ மூட்டினால் அது வெடித்துவிடும். இன்றைக்கு கிறிஸ்துவர்களும் அது போன்று வெடித்த நிலையிலுள்ள காரணம் என்னவெனில், அவர்கள் உள்ளே சென்று தங்கள் வாய்க்கால்கள் சுத்தம் செய்வதில்லை. நீங்கள் மனசாட்சி, ஞாபகம், யோசனை போன்றவைகளை அகற்றி சுத்தம் செய்து உள்ளே இருந்து கலப்படமற்ற தேவனுடைய வார்த்தையை வெளியே வந்து அது சத்தியம் என்று அறிக்கையிடப்பட வேண்டும். பாருங்கள், உங்கள் இதயத்தில் ஏற்படுகிற அந்த விசுவாசம் என்னக்கூடிய அந்த வாய்க்காலை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு சுத்தப்படுத்த வேண்டும். அந்த கர்த்தருடைய வார்த்தை கொண்டு சுத்தப்படுத்தினால்தான் அந்த வார்த்தை உங்களுக்குள் இந்த கிரியை செய்து அது வெளியே வருகின்ற பொழுது அது சத்தியம் என்று அது உங்களை அறிவிக்கப்பட வைக்கின்றது. இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்க? மனசாட்சி என்றும் ஞாபகம் என்றும் யோசனை என்று பாருங்கள், மனிதனுடைய ஞானத்தை கொண்டு வந்து சபைக்குள்ளேயும் ஒரு மனிதனுடைய சிந்தையிலும் வைத்து விடுகிறார்கள். ஆனால் அது அடைக்கப்பட்ட பைப்பு போல பாருங்கள், அது வெடித்து சிதறிவிடும் என்று சொல்கின்றார். ஆனால் 6வது புலன் பெற்றுக்கொண்ட முன்குறிக்கப்பட்ட பிள்ளையோ இந்த வார்த்தையின் மூலியமாக பாய்ந்து வருகிற தண்ணீரை வாய்க்காலுக்குள்ளே விட்டு அந்த வாய்க்கால் மூலியமாக தன்னுடைய சரீரத்தையும் ஆத்துமாவையும் ஆவியும் பாருங்கள் இந்த வாய்க்கால் மூலியமாக வருகிற பரிசுத்தாவின் மூலியமாக சுத்தப்படுத்தி பாருங்கள், அது சத்தியம் என்று தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. பாருங்கள், அப்ப நாம் எங்கே நிற்கின்றோம்? நம்முடைய வாய்க்கால்களை பரிசுத்தாவி சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதா? எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? நீங்கள் வார்த்தைக்கு தான் வர வேண்டும். பாருங்கள், அடுத்த பேராவை நான் வாசிக்கிறேன். 105வது பேரா. இன்று இந்த பாகத்தில் 10,000 பேர் தேவனை விசுவாசித்து மரித்தாலும், நாளை அந்த பாகத்தில் 10,000 பேர் தேவனை விசுவாசித்து மரித்த நேரிட்டாலும் அது என்னில் எந்தவித பாதிப்பையும் உண்டு பண்ணாது. பாருங்கள், நான் பிரசங்கம் செய்கின்றேன். வலது பக்கத்தில் 10,000 பேர் தேவனை தெரிந்து கொண்டு மரிச்சு போனாலும், அல்லது நாளை காலையில் நான் பிரசங்கம் செய்கின்ற பொழுது 10,000 பேர் தேவனை விசுவாசித்து மரிக்க நேரிட்டாலும் அது என்னில் எந்தவித பாதிப்பையும் உண்டு பண்ணாது. ஏனென்றால் நான் தனிப்பட்ட நபர். விசுவாசிப்பது நானே, நம்புவது நானே. பாருங்கள், தனிப்பட்ட நபராகத்தான் தேவன் ஒருவனை அழைக்கின்றார். இஸ்ரவேலைத்தான் தேவன் கோத்திரமாக ஒரு கோத்திரத்துக்கு 12,000 பேரை தேவன் தெரிந்து கொள்கிறார். ஆனால் புறஜாதிக்குள்ளிருந்து எடுக்கப்படுகின்ற மனவாட்டி தனிப்பட்ட நபர். உங்களுக்கும் தேவனுக்குள்ள அந்த உறவுதான் 6வது புலன். அதுதான் விசுவாசம், அதுதான் பரிசுத்தாவி தான். பாருங்கள், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவி. இந்த 6வது புலன் என்பது என்ன? அது விசுவாசம், அது பரிசுத்தாவி. அப்போ தேவன் ஒரு தனிப்பட்ட நபரை தான் தெரிந்து கொள்கிறார். ஒரு சபையே அல்ல, ஒரு குடும்பத்தை அல்ல, கணவன் மனைவியோ பிள்ளைகளோ அல்ல, தனிப்பட்ட நபர். அப்போ நீங்க தனிப்பட்ட நபரா இருந்துதான் ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யோசேப்பை போல, மோசையை போல கர்த்தருக்கென்று நீங்கள் தனிப்பட்ட நபராகத்தான் வாழ முடியுமே தவிர ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு அந்த கூட்டத்தின் மூலியமாக எடுக்கிற பிரமாணங்கள் மூலியமாக நீங்கள் கர்த்தரை தேட முடியாது. தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த உறவுதான் 6வது புலன். அதுதான் விசுவாசம், அதுதான் பரிசுத்தாவி. நமது வாய்க்கால்களில் திறந்து கொடுத்து நான் மேலும் வாசிக்கிறேன். நான் தனிப்பட்ட நபர், விசுவாசிப்பது நானே, நம்புவது நானே. சகோதரன் நாம் பிரசங்கப்பீடத்தை 4 தடவை தட்டுகிறார். நாம் இவ்வாறு நமது வாய்க்கால்களை திறந்து கொடுத்து நாம் பார்க்க முயன்றால் இவரும் அவருமாக ஆயிரக்கணக்கானவர்கள் சாட்சி பகிர்வதை நாம் காணலாம். ஆனால் பிசாசு நம்மிடையே வர
மும்முரமாக முயல்கின்றான். அவனால் அங்கு வரக்கூடுமானால் அவன் உன் சேனையை தோற்கடித்து விடுவான். பாருங்கள், அப்ப பிசாசு உங்களுக்குள்ள பூந்தான் என்ன செய்வான்? அவ்விசுவாசத்தை கொண்டு வருவான். அவ்விசுவாசம் தான் பாவம். அந்த அவிசுவாசத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டானா பாருங்கள், நீங்கள் தோத்து போய் சர்ச்சைக்கு போயிருக்கலாம், ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டிருக்கலாம், ராபசத்தை பெற்றுக்கொண்டிருக்கலாம், நீங்கள் நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றலாம். ஆனால் உங்கள் ஆத்மாக்குள்ள விசுவாசத்துக்கு பதிலாக சந்தேகமாகி அவிசுவாசம் இருக்கக்கூடும் என்றால் அவன் உங்களை ஜெயித்து உங்களை நரகத்துக்கு கொண்டு சென்று விடுவான். அப்ப அந்த பசுத்தாவியாக அந்த போர் வீரனை உங்களுக்குள்ளே நீங்கள் வைக்காமல் விட்டுவிட்டால் நீங்கள் தோர்த்து போய் விடுவீர்கள். அவன் சிந்தையை அட்டாக் பண்ணுவான். அவன் உங்களை கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி தூரமாக கொண்டு போய், நான் நல்லதா இருக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், நான் நீதிமான் சொல்லிட்டு பாருங்க, உங்களை அப்படியே கொண்டு போய் அவன் நரகத்தில் தள்ளி விடுவான். நீ உன் ஐம்புலன்களை கொண்டிருப்பதில் தவறு ஒன்றும் இல்லை. பார்த்தல், ருசித்தல், உணர்தல், முகர்தல், கேட்டல் என்பவைகளை, ஆனால் அவை வார்த்தையுடன் ஒத்து போகாமல் இருக்கும் பட்சத்தில். பாருங்கள், இந்த 5 புலன்களும் எது கூட ஒத்து போகணும்? வார்த்தை கூட ஒத்து போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் வார்த்தை கூட ஒத்து போகவில்லை என்றால் பாருங்கள், அது அவிசுவாசம் நம்மளை தாக்கிவிடும். மேலும் வாசிக்கிறேன். பார்த்தல், ருசித்தல், உணர்தல், முகர்தல், கேட்டல் என்பவைகளை, ஆனால் அவை வார்த்தையுடன் ஒத்து போகாமல் இருக்கும் பட்சத்தில் அவை கூறுவதற்கு செவி கொடுக்க வேண்டாம். இந்த 5 புலன்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்து போகல் என்றால் அதுக்கு செவி கொடுக்காதீங்க. அப்படி செவி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள அவ்விசுவாசத்தை கொண்டு வந்து கர்த்தரை விட்டு தூரம் கொண்டு போய்விடும். கற்பனைகள், மனசாட்சி, ஞாபகங்கள், யோசனைகள், சிநேகம் இவை அனைத்தும் வார்த்தையுடன் ஒத்து போகும் வரைக்கும் நல்லதே. பாருங்கள், வெளி தோற்றமாகிய சரீரத்தில் வருகிற 5 புலன்களும் உள் தோற்றத்தில் வருகிற 5 புலன்களும் வார்த்தைக்கு ஒத்து போகக்கூடும் என்றால் அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இது வார்த்தைக்கு ஒத்து போகவில்லை என்றால் பாருங்கள், அது உங்களை மரணத்துக்கு கொண்டு போய்விடும். ஆனால் உன் சிநேகம் வார்த்தையுடன் ஒத்து போகாவிட்டால் அதை நிராகரித்து விடு. உடனே உஷ்ணம் செலுத்தும் குழாயை ஊதி சுத்தம் செய். பாருங்கள், உன் யோசனையை தேவனுடைய வார்த்தையுடன் ஒத்து போகாவிட்டால் அதை விட்டு வெளியேறு. அது உண்மை. இயந்திரம் உனக்குள் இருக்கும் கற்பனைகள், மனசாட்சி எதுவுமே வார்த்தையுடன் ஒத்து போகாவிட்டால் அதை அகற்றிவிடு. அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், தேவன் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை எப்படி சுத்தப்படுத்துகிறார் என்று பாருங்கள். இந்த 5 புலன்களும் உள்ள இருக்கிற மனசாட்சி, ஞாபகங்கள், யோசனைகள், சிநேகம், கற்பனை, இந்த 5 புலன்களும் பாருங்கள், அது விசுவாசத்தோடு, பசுத்த ஆவியோடு, வார்த்தையோடு உங்களுக்குள்ளே ஒத்து போகவில்லை என்றால் அதை விட்டு நீங்கள் வெளியே வந்து விடுங்கள். உடனே நீங்கள் உஷ்ணம் என சொல்லக்கூடிய குழாய், அதாவது பசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உங்களுக்குள்ள ஊற்றி உங்கள் வாய்க்கால்களை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா அதை விட்டு நீங்க வெளியே வந்துருங்க. ஏனென்றால் அதை உங்களை மரணத்துக்கு கொண்டு சென்று விடும். உன்னிடம் என்ன உள்ளது? உனக்கு சூரியன் கிரகங்கள் அமைப்பு, அதாவது சோலார் சிஸ்டம் உள்ளது. அல்லேலூயா. தேவன் கிரகங்களை ஒழுங்கான அமைப்பில் வைத்து உன்னை நான் அழைக்கும் வரை அங்கே இரு என்றார். அவை அங்கேயே உள்ளன. அவைகளை எதுவுமே அசைக்க முடியாது. தேவன் ஒரு மனிதனை தம் கரங்களில் கொண்டு அவன் தன் புலன்களால் மனசாட்சி போன்ற அனைத்தையும் சுத்தப்படுத்தி அவை ஆவியில் தேவனுடைய சார்பில் இருக்கும்போது அங்கு சந்தேகத்தை உண்டாக்க உலகில் எந்த பிசாசும் இருக்க முடியாது. அது உண்மை. பாருங்கள், தேவன் படைத்த கிரகங்களில் ஒரு சூரியனோ சந்திரனையோ தேவன் சொன்னதபடி எங்க நிற்க வச்சார் அங்கே நிற்கிறார்களோ, அதே போல தேவனாலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு
தேவன் இந்த 5 புலன்களையும், ஆவிக்குள்ள இருக்கக்கூடிய 5 புலன்களையும் 6வது புலனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியாக விசுவாசத்தை கொடுக்கப்பட்டு தேவன் ஒருவரை நிற்க வைப்பார் என்றால் அது எங்கேயுமே சந்தேகப்படாமல், அது சந்தேகத்தை உண்டாக்க உலகில் எந்தவித பிசாசும் இருக்க முடியாது என்று சொல்கின்றார். அது உண்மை. அப்போ தேவன் படைத்த படைப்புகள் எப்படி சொன்னது பிரகாரம் கீழ்ப்படுகிறதோ அதே போல தேவனுடைய முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறது. அப்படி கீழ்ப்படுகின்ற பொழுது எந்த பிசாசும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எந்த பிசாசும் உங்கள் நெத்தியிலே அவனுடைய முத்திரையை போட மாட்டான். ஏற்கனவே கர்த்தர் தன் பிள்ளைகள் மேலே அவருடைய முத்திரையாகிய வார்த்தை என சொல்லக்கூடிய பரிசுத்தாவி முத்திரையை போட்டு வைத்து விட்டார். மனவாட்டியை ஒருவனும் ஒரு காலம் வஞ்சிக்கப்பட முடியாது. ஆனால் ஒருவன் இந்த 5 புலன்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் 6வது புலனை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடும் என்னால் அவனுடைய நெத்தியில பாருங்கள், அவன் அவிசுவாசம் என சொல்லக்கூடிய பிசாசின் முத்திரையை நெத்தியிலும் கையிலும் போட்டு விடுகின்றான். ஏன் கையிலே போடுகின்றான்? சிந்தையிலே நினைப்பதை இருதயத்துக்குள் கொண்டு வந்து இருதயத்துக்குள் நினைப்பதை தான் கை கால்கள் வேலை செய்கிறது. அதை கிரியல் மூலியமாக செய்ய வேண்டும். அதுதான் 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட வார்த்தை. நெற்றியிலும் கையிலும் சிந்தையில போடப்படுகிற வார்த்தையை ஏவாள் அன்றைக்கு தன்னுடைய கைகள் மூலியமாக, உடம்பின் மூலியமாக, கிரியின் மூலியமாக வெளிப்படுத்தி காண்பித்தார். அதே போல இன்றைக்கும் இந்த ஏவாளை வஞ்சிக்கும்படியாக ஏற்கனவே எதன் தோற்றத்தில் எப்படியாக அவன் சிந்தையை கொண்டு போராடி ஏவாளை தோற்கடித்தானோ அதே போல இன்றைக்கு சிந்தையை தான் யூஸ் பண்ணி இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் சிந்தையை கொண்டு அவன் சிந்தையிலே தேசனுடைய வார்த்தையை அவிசுவாசத்தை கொண்டு வந்து ஜனங்களை இன்றைக்கு தோற்கடித்து கொண்டிருக்கின்றான். ஆனால் கர்த்தராலே முன்குறிக்கப்பட்ட மனவாட்டியோ அவள் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தருடைய முத்திரையாக பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு முன்குறிக்கப்பட்ட பிள்ளை மேலும் தேவன் முத்திரையாக தேவன் செலுத்திவிட்டார். அப்போ இன்றைக்கு நாம் எங்கே இருக்கின்றோம்? 6வது புலனை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர் எப்பொழுதுமே தேவன் வார்த்தையின் மூலியமாகத்தான் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பரிசுத்தாவி உங்களுக்குள் வந்தால் பரிசுத்தாவி உங்களை என்ன செய்யும்? அதைத்தான் இன்னைக்கு நிறைய ஜனங்கள் அறிந்து கொள்வது இல்லை. நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் என்பதற்கான என்ன அடையாளம்? அந்த பரிசுத்தாய் உங்களுக்குள்ள வந்தால், அந்த 6வது புலனாகி அந்த பரிசுத்தாய் உங்களுக்குள்ள வந்தால் அந்த 6வது புலன் உங்களுக்கு என்ன செய்யும் என்பதை பற்றி அநேக ஜனங்கள் அதை தெரிந்து கொள்வதில்லை. பாருங்கள், நான் யோவான் 16ஆம் அதிகாரம் 13, 14 நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். யோவான் 16வது அதிகாரம் 13, 14 வாசிக்கின்றேன். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவைகளையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இது தாங்க 6வது புலன். விசுவாசமே 6வது புலன், பரிசுத்தாவி 6வது புலன். அப்போ நீங்கள் 6வது புலனாகிய அந்த பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர் என்றால் அவர் உங்களை வேத வார்த்தைக்குத்தான் வழி நடத்துவார். மறந்து போன உங்கள் காரியங்களை ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் சொல்லப்பட்ட அனைத்து ரகசியங்களும் தேவன் சொல்லிக் கொடுத்து அதை உங்களை விசுவாசிக்கும்படி செய்து, காணாதவைகளை விசுவாசிக்கும்படி செய்து கர்த்தர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார். அதுதான் பரிசுத்தாவி. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். நான் பிதாவிடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்படி என்றால் இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டுவிட்டீர்களா? பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டதனால்தான் முதல் வரிகளே பேதுரு இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டான். நாத்தான்வேலு இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டான். சமாரிய பெண் விபச்சாரம் இருந்தாலும் அவளுக்குள்ள 6வது புலன் இருப்பதனால தான் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டாள்.
பவுலுக்கும் தேவன் 6வது புலன் வைக்கப்பட்டிருப்பதனால தான் அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து பேசின இயேசு கிறிஸ்து யார் என்று கண்டு கொண்டு அதற்கு முன்பாக அவன் யெகோவா தேவனை வணங்கிக் கொண்டிருந்தான், மோசேயுடைய பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டிருந்தான், கற்பனைகளை கை கொண்டு நியாயப்பிரமாணங்களை கீழ்ப்படிந்து கொண்டு யெகோவா தேவன் தீவிர பக்தராக வாழ்ந்து கொண்டிருந்தான். எங்க யெகோவா தேவன் இருக்கின்ற பொழுது நீ எப்படா இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு வர சொல்லி பாருங்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு விரோதமாக நின்று கொண்டு அவர்களை கைது செய்யும்படியாகத்தான் தமசுக்கு போகின்றான். அங்கே தேவன் அவனுடைய சிந்தையிலே யெகோவா தேவன் அக்னி ஸ்தம்பம் சிம்பல் என்ன சொல்லக்கூடிய அந்த சிம்பல் அவனுடைய இருதயத்திலும் எண்ணத்திலும் இருப்பதனாலே அதே அக்னி ஸ்தம்பத்திலிருந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாக பேசிவிட்டார். அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டான். பாருங்கள், அவன் மறுபடியும் பிறந்த மகனாய் 6வது புலனை பெற்றுக்கொண்டு எந்த நாமத்தை விரோதமாக எண்ணிக்கொண்டானோ அதே நாமத்தை சுமந்து கொண்டு நடமாடக்கூடிய நிருபங்களாக மாறிவிட்டான். அதே அக்னி ஸ்தம்பம் தான் இன்றைக்கு பிரண்ணாமாக நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார். பவுலிடத்திலே பேசுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவாக அக்னி ஸ்தம்பத்திலே பேசிக்கொண்டு நின்று கொண்டிருந்தார். அதே இந்த கடைசி நாட்களிலே அதே யெகோவா தேவன், அதே யோலிம், அதே லோகோஸ் இன்றைக்கு அக்னி ஸ்தம்பத்திலிருந்து பிரண்ணாமாக நின்று கொண்டு பேசியிருக்கின்றார். 5 புலன் கொண்ட பிள்ளைகளோ அவரை மறுதலிக்கின்றார்கள். 6 புலன் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளோ அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதனால் தாங்க இன்னைக்கு பிரண்ணாமே சில சகோதர சகோதரிகள் அவரை தேவன் என்றும் கிறிஸ்து என்றும் ஏற்றுக்கொள்கிறார்கள். சில சகோதர சகோதரிகள் அவரை மனிதன் என்றும் பிரதர் பிரணாம் என்றும் அவரை மறுதலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் சமாரிய பெண்ணு போல, பேதுருவை போல, நாத்தான்வேலை போல, பவுலை போல தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக யாருக்குள்ள இந்த 6வது புலன் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் முன் குறித்தாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரமே இந்த 6வது புலன் அவர்களுடைய மனித சரத்தில் இருக்கிற 5 புலன்களையும் ஆவிக்குள்ள இருக்கிற 5 புலன்களை பாருங்கள். இந்த 6வது புலன் கட்டுப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை காண வைக்கின்றது. அதே 6வது புலன் பெற்றுக்கொள்ளாத ஒரு சரீரத்தில் பாருங்கள் அவிசுவாசம் இருப்பதனாலே அந்த அவிசுவாசம் அவர்களை வழிநடத்தி கர்த்தரை காண விடாமல் படிக்கி அவர்களை வழிநடத்தி கொண்டு செல்கின்றது. அப்போ இன்றைக்கு நாம் பேதுரு போல இருக்கிறோமா? சமாரிய பெண்ணை போல இருக்கிறோமா? பவுலை போல இருக்கிறோமா? தேவன் என்ன சொன்னாரோ அவர் அப்படிதான் வந்திருக்கின்றார். பவுல்கிட்ட பேசின அதே அக்னி ஸ்தம்பம் தான் இன்றைக்கு பிரண்ணாமாக நின்று கொண்டு அந்த அக்னி ஸ்தம்பம் பிரண்ணாமாக பேசிக் கொண்டிருக்கின்றது. அதை ஏன் நீங்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை? தோல் மேலுக்கு அக்னி ஸ்தம்பத்துக்கு ஏன் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியவில்லை? இயேசு கிறிஸ்துவை போலவே மரித்தவரை உயிர்ப்பிக்க வைக்கிறாரே, ஏன் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை? சமாரிய பெண்கிட்ட பேசினது போலவே தேவன் சபையில் நின்று கொண்டு, சகோதரியே, உனக்கு எனக்கும் அந்நியன், நீ யார் என்று எனக்கு தெரியாது, நான் யார் என்று உனக்கும் தெரியாது, ஆனால் உனக்குள்ள இந்த வியாதி இருக்கிறது. உன் கணவன் இங்கே வேலை செய்கின்றார், உன்னுடைய வீட்டு டோர் நம்பர் இந்த நம்பர் என்று சொல்லி பாருங்கள். சமாரிய பெண்கிட்ட பேசினது போலவே பேசி அவருடைய பலவீனங்களை அறிவித்து சுகப்படுத்தி அனுப்புகிறாரே, அவர் யார் என்று நீங்கள் எப்படி கண்டு கொள்ள முடியும்? 6வது புலனை பெற்றுக்கொண்டால் தான் கண்டு கொள்ள முடியும். அக்னி ஸ்தம்பம் மாறவில்லை, மேகஸ்தம்பம் மாறவில்லை, மருத்துவர் உயிர்ப்பிக்கிற அடையாளங்கள் மாறவில்லை, நோய்களை குணமாக்குற அடையாளம் மாறவில்லை, உள்ளத்துக்கு ரகசியங்கள் எடுத்து பேசுகிற அடையாளங்கள் மாறவில்லை, அணிலே வராத இடத்தில் அணிலை சிருஷ்டிக்க பண்ணி காமிக்கிற அடையாளம் மாறவில்லை. ஆனால் NRB ஆகிய தன் முகமூடிய மாத்திரம் தேவன் மாற்றிக்கொண்டார். அப்போ நீங்கள் இந்த கடைசி நாட்களிலே பேதுரை போல, சமாரிய பெண்ணு போல, நாத்தானின் வேலை போல உங்களுக்குள்ள 6வது புலன் இருந்தால் மாத்திரம்தான் இன்றைக்கு வெளிப்பட்ட பிரண்ணாம் யார் என்று நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். 2ஆம் வரிகளை இயேசு கிறிஸ்து வருவேன்னு சொன்னாரே, அவர் லூக்கா 17:30 பிரகாரம் தீர்க்கதரிசியாகத்தான் வருவேன்னு சொன்னாரே. அப்ப அந்த தீர்க்கதரிசி எப்படி வந்திருக்கிறார் கண்டு கொண்டீர்களா? பாருங்கள், ஒரு செய்தியிலிருந்து வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்வாரா? Does God change his mind? 65வது ஆண்டு 4வது மாதம் 27ஆம் தேதியில கொடுக்கப்பட்ட செய்தியில
168 169 பேராவை நான் வாசிக்கிறேன். இது முக்கியமான பேராங்க, கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இயேசு பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நோவாவின் நாட்களைப் போல என்று கூறியுள்ளார். அவர் நோவாவின் நாட்களை பற்றி சொன்னார். மேலும் அவர் சோதோமின் நாட்கள் நடந்தது போலவும் நடக்கும் என்றார். பாருங்கள், அவருடைய வருகை மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் அதே போல் நடக்கும் என்றார். இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய குமாரன் என்று ஒருபோதும் அவர் கூறவில்லை, மனுஷகுமாரன். இப்போது இயேசு 3 நாமங்களில் வந்தார். மனுஷகுமாரன், அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். தேவனுடைய குமாரன், அது சபையின் காலங்களில் தோறும் சென்றது. பின்னர் தாவீதின் குமாரன். ஆனால் தேவனுடைய குமாரன் மற்றும் தாவீதின் குமாரன் என்பதற்கு இடையில் அவருடைய சொந்த வார்த்தையின்படி மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் மற்றும் அநேக வேத வார்த்தைகளின் படியும் அவர் தம்முடைய சபைக்கு திரும்பி வர வேண்டும். மாம்ச ரூபத்தில் ஜனங்களுக்குள் ஒரு மனித சரீரத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டிய வழியில் வர வேண்டும். பாருங்கள், நீங்கள் 6வது புலனை பெற்றிருப்பீர் என்றால் இதை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். உங்களுக்குள்ள 6வது புலனாகிய விசுவாசம் என்று ஒன்று இருக்கக்கூடும் என்றால் இன்றைக்கு வெளிப்பட்ட பிரண்ணாம் யார் என்பதை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். பாருங்கள், இன்றைக்கு மல்கியா 4ஆம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம். அப்போ இன்றைக்கு மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் தீர்க்கதரிசியாக வந்தவர்தான் வில்லியம் மரியன் பிரண்ணாம். இது உலகத்துக்கே தெரியும். அந்த தீர்க்கதரிசியாகத்தான் இயேசு கிறிஸ்து பூமியில் மாம்ச சரீரத்தில் ஜனங்கள் மத்தியிலே ஒரு தீர்க்கதரிசியாக வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அவருடைய சொந்த வார்த்தையின்படி மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் மற்றும் அநேக வேத வாக்கியங்களின்படியும் அவர் தம்முடைய சபைக்கு திரும்பி வர வேண்டும். எப்படி வர வேண்டும்? மல்கியா தீர்க்கதரிசி பிரண்ணாமாகத்தான் மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் பிரண்ணாமாக அவர் தம்முடைய சபைக்கு திரும்பி வர வேண்டும். மாம்ச ரூபத்தில் ஜனங்களுக்குள் ஒரு மனித சரீரத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டிய வழியில் வர வேண்டும். பாருங்கள், அப்ப இன்றைக்கு பேதுருவை போல, சமாரிய பெண்ணை போல, பவுலை போல தேவன் உங்களிடத்திலே நன்மை தீமை அறித்தக்க கனியை வைத்திருக்கின்றார். இந்த வார்த்தை உங்களுடைய செவிகளிலே கேட்டுக்கொண்டு செல்கின்றது. இந்த வார்த்தை நீங்கள் படிக்கின்ற பொழுது உங்கள் கண்கள் காணுகிறது. 6வது புலனை நீங்கள் பெற்றிருப்பீர் என்றால் இந்த வார்த்தை சிந்தைக்குள்ள சென்று சிந்தைக்குள்ளிருந்து ஆத்துமாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ஆத்துமாக்குள்ள செல்கின்ற பொழுது நீங்கள் 6வது புலனாகிய விசுவாசத்தை பெற்றிருப்பீர் என்றால், பரிசுத்த பெற்றிருப்பீர் என்றால், அந்த விசுவாசமானது பரிசுத்த ஆவியானது உங்கள் சரீரத்துக்குள்ளே பாருங்கள் இந்த 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி இந்த வார்த்தைக்கு உங்களை விசுவாசித்து நடக்க வைக்கின்றது. அதே உங்களுக்குள்ள விசுவாசம் என சொல்லக்கூடிய அந்த 6வது புலன் இல்லாமல் இருந்தால், அவ்விசுவாசம் என சொல்லக்கூடிய அது உங்களுக்குள் இருக்கும் என்றால், இந்த 5 புலன்களையும் அது கட்டுப்படுத்தி அவ்விசுவாசத்துக்கு உங்களை வழிநடத்தி தேவனுடைய வார்த்தையை மறுதலித்து விடுகின்றது. பாருங்கள், அன்றைக்கு பேதுரு பரிசுத்த ஆவியை பெறாமல் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று அவன் சொல்லக்கூடாதிருந்தது. தேவன் எல்லாத்திலும் பொதுவாக கேட்டார், இந்த ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள்? ஒருவர் போதகர் என்றும் ஒரு எலியாவென்றும் ஒருவரில் எரோமேத்தியஸ் ஒருவர் என்று சொன்னார்கள். பேதுருவே, நீ என்னை யார் என்று சொல்கிறாய்? ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பேதுருவே,
இந்த ஐம்புலன்கள் உனக்கு நான் கிறிஸ்து என்று வெளிப்படுத்தவில்லை. ஆறாவது புலனாகிய பரலோகத்துக்கிற பசுத்தாவிதான் உனக்குள் வாசம் செய்து இந்த ஆறாவது புலன்தான் இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை ஆசாரியர்கள் மறுதலிக்கின்றான், பரிசேயர்கள் மறுதலிக்கின்றான், சதுசேயர்கள் என்னை பிசாசு பிடித்து சொல்கிறார்கள், எனக்காக காத்து கொண்ட ஜனங்கள் என்னை கல்லெறிய நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே 5 புலன்கள் மாத்திரம்தான் இருந்தது. ஆனால் உனக்குள்ளே உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் முன்குறிக்கப்பட்ட அந்த பசுத்தாவியாகிய ஆறாவது புலன் உனக்குள்ளே இருப்பதனாலே இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணத்தக்கதாக அவர்தான் ஆறாவது புலனை கொடுத்து பசுத்தாவியை கொடுத்து நான் கிறிஸ்து என்று உன்னை விசுவாசிக்கும்படி செய்தார். இந்த வெளிப்பாட்டின் மேலே என் சபையை கட்டுகிறேன். இதோ பரலோகத்தின் திருவுக்கோளாகிய இந்த வெளிப்பாடை உனக்கு வார்த்தையாக தரேன் என்று பாருங்கள். தேவன் அன்றைக்கு பேதுருவிடத்திலே கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் இந்த ஆறாவது புலனை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இந்த ஆறாவது புலனில் கொண்டு இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட பிரண்ணாம் யார் என்பதை நீங்கள் கண்டு கொண்டால்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவன் பொதுவாகத்தான் எல்லா மனிதர்களுக்கும் 5 புலன்களை வைக்கின்றார். ஆனால் தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் ஆறாவது புலனாகி இந்த விசுவாசத்தை கொடுத்து, அந்த விசுவாசம் என்பது பசுத்தாவியை குறிக்கிறது. அந்த பசுத்தாவி கொடுத்து தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட பிரண்ணாம் யார் என்பதை கண்டு கொள்ள வைத்து மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட முத்திரையாகத்தான் தேவன் பசுத்தாவியாக விசுவாசத்தை கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் இந்த விசுவாசமாகிய பசுத்தாவியை பெற்றுக்கொண்டீர்களா? இன்றைக்கு நீங்கள் ஆறாவது புலனாகிய இதை பெற்றுக்கொண்டீர்களா? அப்படி பெற்றுக்கொண்டிருப்பீர் என்றால் இந்த ஆறாவது புலன் தான் உங்களை ஆளுகை செய்யணும். ஆவி ஆத்மா சரீரத்தை ஆளுகை செய்தால்தான் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது ஜென்மத்தின் பாடியிலிருந்து மறுபடியும் பிறக்கின்ற போல் செகண்ட் பாடிக்கு செல்கின்றோம். 2வது பாடியிலிருந்து நீங்கள் 6வது புலனை பெற்றுக்கொண்டு முதல் பாடியாகிய மகிமைப்படுத்தப்பட்ட மானிட சரீரமாகிய தேஃபன பாடிக்குள்ள செல்ல முடியும். ஆதாமுடைய முதலாம் கட்டத்தில் உருவாக்கப்பட்ட அந்த பாடிக்கு செல்ல முடியும். அங்கு செல்ல வேண்டும் என்றால் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் சுத்தப்படுத்த வேண்டும். அது வார்த்தைக்குள் சுத்தப்படுத்த வேண்டும். பசுத்தாவிதான் உங்களுக்குள் வாசம் செய்து அந்த நீர்க்கால்களில் ஓரமாய் ஓடுகிற அந்த மரங்களைப் போல இந்த வாய்க்கால்கள் பாருங்கள், பசுத்த ஆவியாகி இந்த வாய்க்கால் வழியாக ஓடி உங்கள் சரீரம் இருக்கிற எல்லா பாகத்தை சுத்தப்படுத்தி ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்தப்படுத்தி பாருங்கள், தேஃபன பாடிக்கு கொண்டு செல்லப்படும். அப்போ இன்றைக்கு நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவன் சுத்தப்படுத்த வேண்டும். முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை மாத்திரமே தேவன் சுத்தப்படுத்துகின்றார். இந்த 6வது புலனாகிய அந்த புலனை கொடுத்து ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்தப்படுத்துகின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எங்கே இருக்கின்றோம்? 6வது புலனைகள் பெற்றுக்கொள்ள ஜெபியுங்கள். 6வது புலன் மாத்திரமே கர்த்தரை காண வைக்கும். மாம்சத்தில் வெளிப்பட்ட பிரண்ணம் யார் என்பதை காண வைக்கும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கண்டிப்பாக நான் சொல்லப்பட்ட செய்தியை எடுத்து நீங்கள் வாசியுங்கள். நான் ஒரு 2-3 பேராகள் தான் வாசித்திருப்பேன். ஒரு செய்தியை முழுவதுமாக நீங்கள் படிக்கின்ற பொழுது நான் சொல்லாத காரியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அநேக பேராக்களுக்கு கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவதற்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. கர்த்தர் உங்கள் கண்களை திறந்து இந்த 6வது புலன் ஆகிய பசுத்தாவை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமீன்.